டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்ப முக்கியமானது. இந்திய தொழில்களின் வளர்ச்சி. நம்மளோட பழங்கால கைவினைப் பொருள்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்ப புரட்சி வரைக்கும் இந்தியாவோட அந்த பெரிய பயணத்தை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். நம்மளோட இந்த பயணத்தை எட்வர்ட் பெயின் சொன்ன ஒரு சூப்பரான மேற்கோளோட ஆரம்பிக்கலாம். பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா. இது சும்மா ஒரு வார்த்தை இல்லைங்க. ரொம்ப பழங்காலத்துல இருந்தே உலக பொருளாதாரத்துல இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய இடம் இருந்துச்சுன்னு இது காட்டுது. முக்கியமா இந்த மேற்கோளை சொன்னது யாருன்னு தேர்வுல கேட்க வாய்ப்பிருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்திய தொழில்களோட மொத்த கதையும் நம்ம ஒரு 5 முக்கியமான கட்டமா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல நம்ம பாரம்பரிய தொழில்களோட பொற்காலம், அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியால் அது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, அதுக்கப்புறம் நவீன தொழில்கள் எப்படி ஆரம்பிச்சது, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாம எப்படி வளர்ந்தோம், கடைசியா இன்னைக்கு நம்மளோட சாதனைகள் என்னான்னு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். சரி, பகுதிக்குள்ள போலாம். பாரம்பரிய தொழில்கள். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியா வெறும் விவசாய நாடு மட்டும் கிடையாது. நம்மளோட கைவினை பொருட்களுக்கு உலக லெவல்ல ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. சொல்லப்போனா அது நம்ம கைவினை திறனோட ஒரு கோல்டன் ஏஜ்னே சொல்லலாம். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த தொழில்கள் ஒன்னா ரெண்டா? நெசவுன்னா அப்படி ஒரு நேர்த்தி, மர வேலைப்பாடுகள், தந்த சிற்பங்கள், உலோக வேலைகள், கண்ணை பறிக்கிற நகைகள்னு சொல்லிக்கிட்டே போலாம். இது எல்லாத்துலயும் நம்ம பருத்தி பட்டு துணிகளோட தரம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. இந்தியாவோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு தொழிலுக்கும் பேர் போனது. உதாரணத்துக்கு சௌராஷ்டிரானா வெண்கலப் பொருட்கள், வங்காளம்னா சக்கரை, டாக்காவா அதோட உலக புகழ்பெற்ற மஸ்லின் துணி. இந்த ஊரும் அங்க ஃபேமஸான தொழிலும் இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி அடிக்கடி எக்ஸாம்ல வரும். சும்மா யோசிச்சு பாருங்க, 50 மீட்டர் நீளமுள்ள அவ்வளோ மெல்லிசான டாக்கா மஸ்லின் துணியை ஒரே ஒரு சின்ன தீப்பெட்டிக்குள்ள அடக்கிட முடியுமா? நம்பவே முடியலல்ல. ஆனா இதுதான் நம்ம நெசவாளர்களோட அசாத்தியமான திறமைக்கு சாட்சி. உலகமே கொண்டாடின நம்ம இந்திய தொழில்கள் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு கீழே எப்படி ஒரு பெரிய சரிவை சந்திச்சது, என்னதான் ஆச்சு? வாங்க அதற்கான காரணங்களை பார்க்கலாம். இந்திய தொழில்களோட வீழ்ச்சிக்கு ஒரே ஒரு காரணம் அல்ல, பல காரணங்கள் இருக்கு. முதல்ல நம்ம மன்னர்களோட ஆதரவு இல்லாம கைவினைஞர்கள் கஷ்டப்பட்டாங்க. அதே நேரம் பிரிட்டன் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களா சப்ளை பண்ற ஒரு இடமா இந்தியா மாறிடுச்சு. அங்கிருந்து வந்த மிஷின் பொருட்களோட நம்மால போட்டி போட முடியல. அதுக்கு மேல அவங்களோட நியாயமில்லாத வர்த்தக கொள்கைகளால நம்ம தொழில்கள் மொத்தமா நசுக்கப்பட்டு கொஞ்சமா அழிஞ்சு போச்சு. பிரிட்டிஷ்காரங்களோட பாலிசி எவ்வளோ ஒரு ஒருதலைபட்சமா இருந்துச்சுன்னு பாருங்க. நம்ம நாட்டு பொருட்கள் பிரிட்டனுக்கு போனா அதுக்கு ஏகப்பட்ட வரி. ஆனா அவங்களோட மிஷின் தயாரிப்புகள் இந்தியாவுக்குள்ள வந்தா வரியே இல்லைன்னா ரொம்ப கம்மி. இந்த ஒரு விஷயமே நம்ம தொழில்களை முடக்கிறதுக்கு போதுமானதா இருந்துச்சு. 4830 கிலோமீட்டர், இது ஏதோ ஒரு நம்பர் இல்ல. சூயஸ் கால்வாய் திறந்ததால ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல பயண தூரம் இவ்ளோ குறைஞ்சு போச்சு. இதனால என்னாச்சு? பிரிட்டிஷ் கப்பல்கள் ரொம்ப சீக்கிரமாவும் செலவு கம்மியாவும் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சது. இது நம்ம சந்தையில போட்டியை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு ஒரு புது விடியல் பிறந்துச்சு. அதுதான் நவீன தொழில்களோட ஆரம்பம். இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நவீன தொழில்துறைக்கு அடித்தளமே இதுதான். 1854ல மும்பைல முதல் பருத்தி ஆலை, அடுத்த வருஷமே 1855ல ரிஷ்ராவுல முதல் சணல் ஆலை, அப்புறம் 1907ல ஜாம்ஷெட்பூர்ல டிஸ்கோ ஸ்டீல் பிளான்ட் ஆரம்பிச்சது ஒரு பெரிய மைல்கல். இந்த வருஷம் இடம், தொழில் இதிலிருந்து கேள்விகள் நிச்சயம் வரும். ரயில்வேயோட வளர்ச்சியை பாருங்க. வெறும் 50 வருஷத்துல ரயில் பாதை எங்கேயோ போயிடுச்சு. இது மூலப்பொருட்களையும் சரி, உற்பத்தி செஞ்ச பொருட்களையும் சரி, நாடு முழுக்க கொண்டு போக ரொம்ப உதவியா இருந்துச்சு. சொல்லப்போனா நவீன தொழில்துறைக்கு தேவையான ரத்த நாளங்கள் மாதிரி இந்த ரயில்வே செயல்பட்டது. சரி, பிரிட்டிஷ் காலம் முடிஞ்சது, சுதந்திரம் கிடைச்சாச்சு. இப்போ சுதந்திர இந்தியா 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாவும் தொழில் கொள்கைகள் மூலமாவும் எப்படி ஒரு புது நாட்டை உருவாக்குச்சுன்னு பாப்போம். 1956ல கொண்டு வந்த இந்த தொழில் கொள்கை ரொம்ப முக்கியம். இதன்படி இந்தியாவை ஒரு மிக்ஸ்ட் எக்கானமி, அதாவது கலப்பு பொருளாதாரமா அறிவிச்சாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான துறைகள், பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் அரசாங்கம் கிட்ட இருக்கும். அதுதான் ஷெட்யூல் ஏ. சிலதுல அரசும் தனியாரும் சேர்ந்து காம் பண்ணலாம். அது ஷெட்யூல் பி. மத்ததெல்லாம் தனியா இருக்கே, அது ஷெட்யூல் சி. சிம்பிள். இந்த அமைப்பு தான் பல வருஷத்துக்கு இந்தியாவோட வளர்ச்சியை வழிநடத்துச்சு. சுதந்திரம் கிடைச்ச உடனே நம்ம வளர்ச்சி ஒரே மாதிரி சீரா இல்ல. ஆரம்பத்துல 5 ஆண்டு திட்டங்களால 1965 வரைக்கும் நல்ல வேகமான வளர்ச்சி. ஆனா அதுக்கப்புறம் போர்கள், பஞ்சம்னு சில காரணங்களால கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் 80கள்ல மெதுவா மீண்டு வந்து 1991ல ஒரு பெரிய பொருளாதார சீர்திருத்தம் வந்துச்சு. அது ஒரு புது சகாப்தத்தையே ஆரம்பிச்சு வச்சது.
1991 இந்திய பொருளாதாரத்தோட தலையெழுத்தையே மாத்தின வருஷம். அது வரைக்கும் தொழில் தொடங்கணும்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அத லைசன்ஸ் ராஜ்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து தொழில் செய்யறத ரொம்ப எளிதாக்கினாங்க. ஓகே, இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ பெரிய பயணத்துக்கு பிறகு இந்தியா இன்னைக்கு என்ன சாதிச்சிருக்கு, நம்மளோட இண்டஸ்ட்ரியல் பவர் என்னன்னு பார்க்கலாம். ஒரு காலத்துல சின்ன சின்ன மெஷினுக்கு கூட வெளிநாட்டை நம்பி இருந்தோம். ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. இயந்திர உற்பத்தியில நாம தற்சார்படைஞ்சிட்டோம். வெளிநாட்டு சார்பு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆசியாவிலேயே 3வது பெரிய மின்சார உற்பத்தியாளர் நாம தான். இதெல்லாம் பெரிய சாதனை இல்லையா? பொதுவா பொருளாதாரம்னா 3 துறை தான் நமக்கு தெரியும்: விவசாயம், உற்பத்தி, சேவை. ஆனா இப்போ 4வதா ஒரு துறை வந்திருக்கு. அதுதான் அறிவு சார்ந்த துறை. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரிசர்ச் மாதிரியான விஷயங்கள். இதுதான் 21ஆம் நூற்றாண்டுல இந்தியாவோட புது அடையாளம். அப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட இதை முடிக்கலாம். இந்த அறிவு சார்ந்த பொருளாதாரம் தான் நம்ம நாட்டோட அடுத்த தொழிற்புரட்சியாக இருக்க போகுதா? யோசிக்க வேண்டிய கேள்விதானே. சரி, இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்க தேர்வுல வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.